நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே பல பெருமைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பல சாபங்களும் இருக்கிறது. பெருமைகள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே தான் நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த மண். தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறு என்று சொன்னால் இந்த மண்ணை தவிர்த்து அதை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த விழுப்புரம் மண். அதே போன்று சாபங்கள் என்று சொன்னால் பல இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிக மது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக குடிசைகள் இருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தொழிற்சாலைகளே கிடையாது. இந்த மாவட்டம்தான் தொடர்ந்து கல்வியிலே கடைசி 5 இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல கேடுகள், அதாவது அரசால் நடைபெற்ற கேடுகள் என்று நான் சொல்வேன். அப்படி இந்த மாவட்டம். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னால் 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த நாள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடந்த நாள். அந்த முதல் நாளில் 21 தியாகிகள் உயிர் நீத்தார்கள். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே தான் உயிர் நீத்தார்கள். அப்படி நீண்ட வரலாறு இந்த மாவட்டத்தில். இங்கே விழுப்புரம் நகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். இது என்னுடைய கடமையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக என் தம்பிகள், என் தங்கைகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எனக்கு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி பாலசக்தி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், திரு வைத்தி அவர்கள், திரு ஜெயராமன் அவர்கள், திரு தர்மலிங்கம் அவர்கள், TMT திருமாவளவன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், முருகசாமி அவர்கள், திருஞானம் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், ஆசிரியர் செல்வகுமாரன் அவர்கள், கருஞ்சிறுத்தை கலிய பெருமாள் அவர்கள், பூவை ஆறு அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு முனைவர் தனராஸ் அவர்கள், இதற்கு முன்பு விக்கிரவாண்டியிலே மிக சிறப்பாக என்னுடைய நடைபயணத்தை நடத்தி அந்த மாவட்டத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள், மாவட்ட தலைவர் தங்க ஜோதி அவர்கள், அன்புமணி அவர்கள், பழனிவேல் அவர்கள், மாலத்தி சக்திவேல் அவர்கள், குமர குருபரன் அவர்கள், சப்தகிரி அவர்கள், ராமர் அவர்கள், பெருமாள் அவர்கள், மணிமாறன் அவர்கள், புண்ணியகுடி அவர்கள், ஜெயலட்சுமி மாரிமுத்து அவர்கள், ஞானவேல் அவர்கள், ரங்கன் அவர்கள், சம்பத், ராஜா, செல்வம், விஜயம், பிரேமானந்த், சரவணன், சங்கர் கணேஷ், கோபாலகிருஷ்ணன், கார்த்திக், வைத்தியலிங்கம், மணிகண்டன், முருகன், சிவராமன், பாலசுப்ரமணியம், பழனிவேல், மணிகண்டன், ரஞ்சித், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடநாராயணன், அஜித், சுடரொலி, சுந்தர், மோகன், பழனிவேல், சந்தோஷ், ஹேமா, அம்சவேணி, விமலா, கோவிந்தன், அடுக்கன், முருகன், மாணிக்கவேல், சிவலிங்கம், சுப்பிரமணி, தியாகராஜன், பெருமாள், புஷ்பராஜ், ஜெயகோடி, ராஜேஷ், குமரன், சுரேஷ், சக்தி, பாஸ்கர், நன்றி உரை ஆற்றிருக்கின்ற KS வேலு அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளும், என்னை
பாசத்தோடு எழுச்சியோடு வெற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று முழக்கமிட்ட என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட எனக்கு பெருமை. காரணம், இது நம்முடைய ஐயா மண், நான் பிறந்த மண். இந்த மண் இது என்னுடைய மண். இந்த மண்ணிலே என்னுடைய நடைபயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழக மக்களை தட்டி எழுப்பி விழித்துக்கொள் தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. கடந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். இந்த தேர்தலிலே ஏமாறாதீர்கள். கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய தவறை செய்த தமிழக மக்களே, மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். இதற்காகத்தான் என்னுடைய நடைபயணம். ஒவ்வொரு ஊராக சென்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களை சந்தித்து, கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை எண்ணிக்கொள். உங்களுடைய எதிர்காலம் என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். குறிப்பாக நான் சொல்வது தாய்மார்களுக்கு நான் சொல்கின்றேன். இது ஏதோ ஒரு வசனம் பேசும் எனக்கு நோக்கம் கிடையாது. நான் உறுதியா நான் சொல்றேன், நான் உணர்ந்து நான் சொல்கின்றேன். நானும் 3 பெண்களை பெற்றவன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை, குறிப்பாக பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு எப்போ வரும் பயத்தில் இருக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு பெண் இது வந்துருமா, பத்திரமா வந்துருமா, இல்ல வர வழியில் எங்கன்னா தூக்கிட்டு போயிடுவானா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா, ஏதாவது வந்துருமா, அந்த பயத்தோட தான் அன்றாடம் தன் பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து மடியில அப்படியே வெறுப்பை கொட்டிட்டு அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா, அந்த ஏக்கத்தோட தான் அன்றாடம் தாய்கள் தமிழ்நாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம். இது ஏதோ நான் சொல்லணும்னு கிடையாது, இதுதான் உண்மை. காரணம், 4 வயது குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, 80 வயது பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. பாதுகாப்பு கிடையாது. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஏதாவது ஒரு வர்க்கம், நான் சொல்றது உழைக்கின்ற வர்க்கம், விவசாயிகளோ, நெசவாளர்களோ, அரசு ஊழியர்கள், இப்ப ஆசிரியர் சங்கத்துல ஓய்வு பெற்றவர் பேசினார், செல்வராஜ் அவர்கள் என்ன பேசினாரு? இப்படி ஏமாத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஏமாந்துட்டோம். ஏன்னா இதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சி கட்டிக்கிட்டு வீடு வீடா போய் தட்டி, ஐயோ எங்க எப்படியாவது திமுக ஓட்டு போடுங்க, எப்படியாவது ஸ்டாலினை கொண்டு வாங்கன்னு வீடு வீடா கதவை தட்டி தட்டி தட்டி, இவங்க மட்டும் இல்லை, இவங்களை ஓட்டு போட வச்சாங்க. இவங்க குடும்பம் முழுவதும் ஓட்டு போட்டு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனா வந்து இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் அவர் வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறார். 27 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பைசா கூட வரலையே. 40 வருஷமா நான் கஷ்டப்பட்டுனேன் ஐயா. 40 வருஷமா நான் அரசு ஊழியர்னா நான் வந்து பணியாற்றினேன் ஐயா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு படிப்பு, என் பொண்ணுக்கு கல்யாணம், ஏதாவது எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது இன்னும் ஒரு பைசா வரலையே. நாங்க என்னையா கேட்டோம் உங்ககிட்ட? பழைய ஓய்வூதியம் 2003க்கு முன்பு நடந்த ஓய்வூதியம், அது எத்தனை பேருக்கியா? 1,98,000 பேர். அது என்னையா பெரிய கணக்கு உங்களுக்கு? அது என்னையா பெரிய செலவு? நீங்க தான் எங்களுக்கு நாங்க பொருளாதாரத்துல இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். உங்களோட மோசமான பொருளாதார நிலையில் இருக்கின்ற இந்தியா உங்களுக்கு ஏன் முடியலையா? முடியல இல்ல, மனசு இல்ல. ஏமாத்தணும்னா அதுக்கு ஒரு குழு போடணும், ஒரு கமிஷன் போடணும். இப்ப ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு கமிஷன் போட்டு ஒரு ஏமாத்துவதற்காக இவ்வளவு நாள் அந்த கமிஷன் தூங்கிட்டு இருந்தது. நான் அந்த கமிஷனை தட்டி எழுப்பி இருக்கிறேன். இப்போ அறிக்கைகள் 2 அறிக்கைகள் விட்டேன் இந்த நடைபயணத்துல. தினம் நான் பேசின நேரத்துல இப்போ அந்த கமிஷன் முடிச்சு கொண்டு இப்போ வருகின்ற 18ஆம் தேதியில கருத்து கேட்க போறாங்களாம். இதுல என்ன கருத்து கேட்கறது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கருத்து கேட்க போறீங்க? இருக்கிற பரிந்துரைகள் எவ்வளவு இருக்கு, அதை நிறைவேற்றின கையெழுத்து போடணும். முடியாது, ஸ்டாலினால முடியாது, அவருக்கு மனசு கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கம் எல்லாமே கோபத்தோடு இருக்கின்றார்கள், கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். நான் சொன்னேன்ல, இது சமூக நீதி மண்.
சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இழந்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, திமுக காரன் யாராவது எங்கேயாவது சமூக நீதினு அவன் வாயில எங்கேயாவது வந்ததுன்னா அப்புறம் நீங்க பாத்துங்க என்ன பண்ணணும் தெரியும். ஏன்னா சமூக நீதி அந்த வார்த்தை பேசுவதற்கு கூட தகுதியற்றது திமுக. பகிரங்கமா நான் எங்க போனா நான் சொல்றேன். சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு அறிக்கை விட்டு அதுல சொன்ன, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதி பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா வேண்டாமா, அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று விவாதம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், நீங்களும் வாங்க. உங்களுக்கு நேரம் கிடையாது இல்லைன்னா நீங்க வேற யாராவது அமைச்சர்கள் அனுப்புங்க. அமைச்சர்களுக்கு வேலை இல்லை, நேரம் இல்லைன்னா யாராவது அனுப்புங்க. சொன்ன இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. நான் தனியா வரேன். ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு எல்லாம் பேசுறதெல்லாம் இன்னும் எடுபட போறது கிடையாது. அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. ஏமாத்து பித்தலாட்டக்காரங்க நீங்க. பொய்ய சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. 540 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு 50-60 வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றினாங்க. ஆனா பேசுவது என்ன, நாங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். 541 வாக்குறுதியில் 700 நிறைவேற்றிட்டாங்களாம். கொடுத்ததே 540. இப்படி பொய்யை சொல்லிக் கொண்டு அன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன கால் ஷீட் தான். காலையில வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட், ஆக்ஷன் டேக் ஓகே அப்படின்னு 2 மணி நேரம் வருவாரு. அப்படி கிளாப் அப்படின்னு சொன்னோன்னா நடிச்சிட்டு 2 மணி நேரம் போயிடுவாரு. அந்த வீடியோ காலையில இருந்து டிவியில எல்லாம் வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த நாள் ஆக்ஷன் டேக். கேட்டா இப்பதான் புதுசா திட்டங்கள் அறிவிக்கிறாங்களாம். இருக்கிறதே இன்னொரு 4 மாசம். 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். அப்புறம் என்ன நலம் காக்கும் ஸ்டாலினா? யாரு நலத்தை காக்குறாங்க? யாருடன் ஸ்டாலின் இருக்கிறார் இன்னைக்கு? உங்க தொகுதியில போய் கேளுங்க. துப்புரவு பணியாளர்கள் பாவம், அவங்க 20 ஆண்டு காலமாக உங்களுடைய குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திய அவங்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன? எவ்வளவு துரோகம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க யாருடன் ஸ்டாலின் இருக்கிறாரு? உங்களுடன் ஸ்டாலின் எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறது யாருடன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்கள். உங்களை பத்தி எந்த கவலையோ எந்த அக்கறையும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்லலாம். சென்னையில கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்ப மாத்திட்டாங்க. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட 50-55 ஏக்கர் இருக்கு. அந்த 55 ஏக்கர்ல நான் ஒரு கோரிக்கை வச்சேன். அதுல பசுமை பூங்கா ஒண்ணு அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அங்க போய் நான் போராட்டம் பண்ணேன், துண்டு பிரசுரம் கொடுத்தேன், விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன், 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். அது நான் செய்யலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல லூலு ஒரு மால், லூலு மால், அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பான். இதுதான் அவங்க வேலையே. சென்னையில அவுட்டர் ரிங் ரோடு ஒண்ணு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு சென்னையில அதிமுக ஆட்சி காலத்துல 2100 கோடியில போடப்பட்ட அந்த சாலை, புறவழிச்சாலையின் அவுட்டர் ரிங் ரோடு நம்ம பணம் தான், வரி பணத்துல 2100 கோடி. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இது தனியார் கம்பெனி கிட்ட அந்த அவுட்டர் ரிங் ரோடு 25 வருஷத்துக்கு குத்தகை விடலாம். 25 ஆண்டுகளுக்கு குத்தகை. எவ்வளவு தெரியுமா? 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் 45,000 கோடி. இது ஏதோ சும்மா நான் குத்துமதி பண்ண நான் சொல்லல, கணக்கு போட்டுதான் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்கள் இன்னைக்கு போகுது, எவ்வளவு வாகனங்கள் அடுத்த ஆண்டு எவ்வளவு போகும், 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு போகும், 10 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வாகனங்கள் போகும், ஒவ்வொரு வாகனத்துக்கு எவ்வளவு இன்னைக்கு பணத்துல அன்னைக்கு எவ்வளவு வரும் பார்த்தா 45,000 கோடி. அப்போ என்னையா நிர்வாகம்? இதுவா நிர்வாகம்? மக்களுக்காக நிர்வாகம் செய்யுங்க. என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒரு டோல்கேட் கூட இருக்காது, ஃப்ரீயா விடுங்க மக்களுக்கு. இதான் நமக்கு வேணும். தெரு தெருவா, வீதி வீதியா கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, மித்தைலாம்பிட்டபன், என்னென்ன அமெரிக்காவில் போதை பொருட்கள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் தெரு தெருவா கிடைக்குது. காலேஜில், ஸ்கூல், பள்ளிக்கூடம் வாசல்ல. ஒரு காலத்துல இந்த மாங்காய் பத்த, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் வெத்த எல்லாம் போய் இன்னைக்கு கஞ்சா, பவுடர், மாத்திரை.
நான் வித்துட்டு இருக்கிறான். யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு முன்பு பேசினாங்க பாரு. சமுதாயம், இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்கள் தான் இன்னைக்கு பாதாளத்தில் இருக்கிறது. படிப்பறிவு இல்லாமல் குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாத அந்த காரணம் வேலைக்கு கிடைக்காதனாலதான் அவன் போய் அவன் குடிக்கிறான், மதுவில் இருக்கிறான், போதைக்கு போறான். அவன் வேலையை கொடுத்துட்டான், அவன் மாட்டம் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கு போறான். நாங்க என்னையா உங்க கிட்ட கேட்டோம்? நீங்க கொள்ளடிச்ச சொத்து கேட்டோமா? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா? படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? நாங்க சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அது தப்பாயா? அது தப்பா? சமுதாயத்துக்கு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்குது. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, தாராளமா கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்னு எந்த இடத்துலயும் தீர்ப்புல சொல்லல. தாராளமா கொடுத்துட்டு போலாம். கர்நாடகாவில் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க அதிக உணர்வு, சமூக நீதி உணர்வு அதிகமா இருக்கு. அவங்க உள்ள கூட்டணி கட்சி தான். அவங்க கிட்ட பாடத்தை கத்துக்குங்கய்யா. ஸ்டாலின் அவர்களே, சித்தராமையா கிட்ட போய் பாடம் கத்துட்டு வாங்க. அங்க தரையில உட்கார்ந்துங்க. தரையில உட்காந்துக்கிட்டு சித்தராமையா சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அவர்கிட்ட பாடத்தை கத்துட்டு வாங்க. நீங்க திராவிட வாயில ஏன்னா இதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த தேர்தலில் நிச்சயமா நடக்கும். இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் வந்துருச்சு இல்ல, இப்ப வருவாங்க. நந்தன் கால்வாயின் பாட்டு பாடிட்டு இருப்பான். அதான் 30 வருஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு நந்தன் கால்வாய், நந்தன் தேர்தல் முடிச்சோன்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். விழுப்புரம் மாவட்டம் சொன்னார் பாரு சிவகுமார், பாலசக்தி பாதாள சாக்கடை 30 வருஷமா போட்டுட்டு இருப்பாங்க. கொலை இப்ப சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொலை, பட்டப்பகல்ல கொலை. சட்டம் ஒழுங்கு 7000 கொலைகள் தமிழ்நாட்டுல. விடு தமிழ்நாட்டுல 7000 கொலைகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்தது. 7000 கொலைகள். நினைச்சு பாருங்க. துப்பாக்கி கலாச்சாரம். யார் இதுக்கு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா அவர்கிட்ட தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால முடியவில்லை என்றால் வேற யாருக்காவது இந்த இலாக்கா கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு நேரம் இல்ல தெரியலன்னா கொடுத்துட்டு போங்க ஸ்டாலின் அவர்களே. இது மக்களுடைய உயிர். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறேன். நான் அறிக்கையில நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம சபை கூட்டம் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தான் விடுதலை நாள், நாளை மறுநாள் உங்க கிராமத்துக்கு போங்க. அந்த கிராம சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். என்ன தீர்மானம்னா, தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஒரு தீர்மானம் நடத்துங்க, நிறைவேற்றுங்க. எல்லா கிராம சபை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,600 கிராம சபை இருக்கு, பேரு ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சிகளில் நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். ஏன்னா இது அவசியமானது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி சம்பந்தமானது. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது அதைத்தான் நான் மீண்டும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இதுல நான் ஒரு 10 தீர்மானங்கள், 10 உரிமைகளை நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். அரசியல் சாசனம் சொன்னாரு பாரு, நம்மளுக்கு முன்னாடி பேசின கலியமூர்த்தியா, நம்மளுடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல உரிமைகள் இருக்கிறது. அதில் 10 உரிமைகளை நான் தேர்ந்தெடுத்து, இந்த உரிமைகளை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், அது உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கம். இது வழங்கிட்டாங்கன்னா, அந்த 10 உரிமைகளை வழங்கினாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். இதுதான். ஆனா அந்த உரிமைகள் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது. அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க ஊரா வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன், உங்களை சந்திக்கிறேன். நான் இது ஏதோ ஓட்டு கேட்க நான் வரல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் அதுக்கு வரல. நான் வந்த நோக்கமே உங்கள் உரிமைகள் இங்க இதுல இருக்கு. அதுல முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். வன்முறை இல்லா ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ்.
அது பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை. வீட்டுக்குள்ளேயும் வன்முறைனா யாரால வரும் வன்முறை? வீட்டுக்குள்ள வீட்டுக்காரன் பிள்ளை குடிச்சிட்டு பிரச்சனை. குடிக்கிறது என்ன? கிடைக்கிறது குடிக்கிறான், கிடைக்காதுன்னா குடிக்க போறது கிடையாது. வீட்டுக்கு பெண்கள் வீட்டுக்கு வெளியில போனா, தெருவில் போனா அங்க குடிச்சிட்டு போதையை மாத்திரை போட்டுட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான், கிண்டல் அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம் செய்யறான். கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமத்துல ஒரு 8 வயது பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒரு கொடூரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து. அதன் பிறகு அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போறாங்க, புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கல காவல்துறை. பிறகு நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு அங்க போய் பிரச்சனை பண்ண உடனே அப்புறம் தான் புகார் எடுக்கிறாங்க. புகார் மேல நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அனுப்பி வைத்து அங்க போங்க, அவங்க காவல் போலீஸ் ஸ்டேஷன் தரையில உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், இங்கிருந்து நான் போக மாட்டேன். அதன் பிறகுதான் 2 டீம், 5 டீம், 8 டீம், 10 டீம் போலீஸை போட்டு 3 வாரத்துக்கு பிறகு அவனை பிடிக்கிறாங்க. எங்கன்னா ஆந்திரால பிடிக்கிறாங்க. அசாம்காரன் ஆந்திரா சூலூர்பேட்டையில வேலை செய்யறான். அவன் என்ன சொல்றான்னா, வாக்குமூலம் கொடுக்குறான். வாரத்துல திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன். வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாடுக்கு போயிடுவேன். அங்க தமிழ்நாட்டுக்கு போட்டு அங்க நான் குடிப்பேன், கஞ்சா எனக்கு சரளமா கிடைக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு போறான்னு சொல்றான்னா, வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டுல எனக்கு சாராயம், மது, கஞ்சா, அபின், காக்கேன், பவுடர் எல்லாம் அங்க அதிகமா சரளமா கிடைக்குது, அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு போறேன்னு ஒருத்தன் சொல்றான். இத போட்டுவிட்டு வர போற பெண்கள் யாரு பெண்கள் என்ன பெண்கள் கவலை இல்லை, அதை அப்படி மானபங்கம் செய்யறான், பாலியல் வன்கொடுமை செய்யறானா. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக அரசு. கேடுகட்ட அரசுயா, நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்பு இங்க இருந்து ஆந்திரால போய் குடிப்பான், பாண்டிச்சேரியில போய் குடிப்பான். ஆனா இப்ப ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுல குடிக்கிறான், போதை மாத்திரைக்காக தமிழ்நாட்டுக்கு வரானா. என்னையா ஆட்சி நடக்குதுங்க? இது ஒரு ஆட்சியா? கேடுகட்ட மானங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுயா. இந்த ஆட்சியை அகற்ற வேணையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்களே. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்கள். அப்ப இவ்வளோ பேருக்கு வேலை இல்லைன்னா அவன் என்னையா செய்வான்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னையா செய்வான்? சும்மா தான் இருக்கிறான். சும்மா இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? குடிப்பான். என்னென்ன செய்யணுமோ செய்யக்கூடாது செஞ்சிட்டு இருக்கிறான். நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீ எத்தனை வாக்குறுதி கொடுத்த? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலைகள், காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் 3 லட்சம் பணியிடங்களை நாங்கள் உடனடியாக நிரப்புவோம், இன்னும் 3.5 லட்சம் பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம். கிழிச்சிங்க, கிழிச்ச. ஏதாவது ஒண்ணு உருவாக்குனீங்க? எத்தனை நிரப்புன? 44,000. அந்த 44,000ல 15,000 தற்காலிக பணி, 29,000 தான் நிரந்தர பணி. ஆனா சொன்ன வாக்குறுதி, நாங்கள் 7 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம், 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துல நாங்க வேலை உருவாக்குவோம். எத்தனையா உருவாக்குனீங்க? எத்தனையா கிழிச்சிங்க? இப்ப ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போறாராம் இந்த மாசம். எங்கப்பா? தெளிவா இருக்கிறப்பா. ஜெர்மனியும் இங்கிலாந்துக்கும். இங்க நடிச்சது போல அங்க போய் நடிக்க போறாரா? இந்த போட்டோ ஷூட் இங்க அங்க போயிட்டு. நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு முன்பு நீங்க 4 இடத்துல நீங்க போனீங்க, எத்தனை முதலீடு வந்துச்சு? எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்க? இதுக்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தாரு, சிங்கப்பூர், ஜப்பான் போயிட்டு வந்தாரு, ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. ஸ்பெயின்ல 14 நாள், அமெரிக்கால 17 நாள், இப்ப இங்கிலாந்து, ஜெர்மனி போறாரு. இந்த இவ்வளோ நாட்டுக்கு நீங்க போனீங்களே, எவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடு வந்தது? பேப்பர்ல 18,000 கோடின்னு பேப்பர்ல இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து. அது யார் வேணா போடலாம், நீ கூட போடலாம். அது மாதிரிதான் போட்டுட்டு இருக்காங்க. கையெழுத்து போடுன்னா போட்டு விட்டுறான், அவள்தான். அவன் முதலீடு செய்யறானா செய்யலையா, அதை ஆரம்பிக்கிறானா ஆரம்பிக்கலையா, வேலை கொடுக்குறானா கொடுக்கலையா, எல்லாம் கிடையாது.
18,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளவு காலமா இதுக்கு முன்பு போட்டு வெளிநாடு போயிட்டு வந்தார். ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு முதலீடு செய்யல. நான் எவ்வளவோ காலமா தொண்டை தண்ணி வத்தி வத்தி கேட்டுட்டு இருக்கேன். வெள்ளை அறிக்கை கொடுங்கயா, வெள்ளை அறிக்கை கொடுங்க. கொடுப்பாங்களா? அதுவும் 10,50,000 கோடி. பொய்ய சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா, அளவே இல்லையா. மொத்தமா இவங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட அவங்க மொத்தத்துல எல்லாமே சேர்த்து பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 35,000 கோடி. ஆனா சொல்றது 10.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடு. இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா எப்படி வேணா பேசுவாங்க. நீங்களே ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. அதான் நான் மீண்டும் சொல்றேன், மக்களே, தமிழக மக்களே, திமுகவுக்கு நீங்கள் கடந்த 3 தேர்தலில் நீங்கள் வாக்களித்தீர்கள். 3 தேர்தலில் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். உங்களுக்கு அவர்கள் தந்தது ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் வெற்றியை கொடுத்தீர்கள். 39 உறுப்பினர்கள் டெல்லிக்கு போய் என்னத்தை கிழிச்சாங்க? ஒன்னும் கிழிக்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள். உங்களுக்கு கிடைச்சது என்ன? பட்ட நாமம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி கொடுத்தீர்கள் திமுகவுக்கு. அதனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் சொல்றேன், 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், தோல்வியை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசனை தெரியுமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வர வேண்டும். காரணம், அவ்வளவு துரோகம் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அவ்வளவு துரோகம் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்து கொள்ளடித்துக் கொண்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறை எல்லா துறையிலும் நாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட், அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவை செய்யுங்கள். யார் வரக்கூடாது? திமுக. யார் வரக்கூடாது? திமுக. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள், தயவு செய்து ஏமாறாதீர்கள். குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டுடைய பெற்றோர்கள், தாய்மார்களுக்கு நான் வேண்டிக் கொண்டு கேட்கிறேன். இரு கரங்களை மட்டுமல்ல, உங்களை காலை பிடித்து கேட்டுக்கொள்கின்றேன். திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும், ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியதை போதும். மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம், நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், இது ஏதோ ஜாதி, மதம், கட்சி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கான பிரச்சனை. அதனால்தான் நான் சொல்கின்றேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தை நாம் மீட்டெடுப்போம். என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள் அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள், ஒன்று இணையுங்கள். சமூக நீதிக்கு எதிரானவர்கள், வன்னியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, இப்படி ஒவ்வொரு வர்க்கத்திற்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் எதிரான ஒரு ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அனுப்புவோம் என்று நாம் எல்லோரும் உறுதி ஏற்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாலசக்தி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம்.
இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி.